சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருப்புமுனை தரும் தசாபுத்திகள். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் அளவுக்கு இருக்கும். நம்ம வாழ்நாளில் அதை அறிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். முடிந்த வரைக்கும் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து கற்றல் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இன்றியமையாத ஒன்று. நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் அதை நிறுத்திடவே கூடாது. இந்த திருப்புமுனை தரும் தசாபுத்திகள் அப்படிங்கிறதுனுடைய சூட்சம் என்னென்னா, டோட்டலாக ஒருவருடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் மாற்றி விட்டுடும். இதில் நல்ல விதமான மாற்றங்களும் இருக்கும், மோசமான மாற்றங்களும் இருக்கும். ரெண்டையுமே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு தசையினுடைய கடைசி புத்தியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக குரு திசையில் ராக புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி, இதெல்லாம் கடைசி கால இதில் வரும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் பலன்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கக்கூடிய திருப்பம் தரக்கூடிய தசாபுத்திகள், ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய தசாபுத்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த சனி திசை சுக்கிர புத்தி அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தியாக இருக்குங்க. அது வரைக்கும் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா யோகமாக வளர்ச்சியாக முன்னேற்றமாக போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த சனி திசை சுக்கிர புத்தி நடப்புக்கு வந்ததுன்னா அப்படியே ரிவர்ஸில் போகிறது மாதிரி மாற்றி விடும். ஒரு யூ-டர்ன் எடுத்து கிழக்கு நோக்கி போயிட்டு இருந்தவர் டக்குன்னு திரும்பி மேற்கு நோக்கி போகிறது மாதிரி வரும். இது ஏறக்குறைய 3 வருஷம் இருக்கும். சனி திசையில் சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, சுக்கிர திசையில் சனி புத்தி வந்தாலும் சரி, 3 வருஷம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவும், நம்ம செய்துக்கிட்டு இருக்கிற பணி ஆகட்டும், அல்லது பிஸ்னஸ் ஆகட்டும், அல்லது வாழ்வியல் ஆகட்டும், எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு கவனத்தோடே கிடக்கணும். இது ரொம்ப யோகமாக இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா அவயோகத்தை கொடுக்கும்னா, அப்படியே மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சடனாக யோகமாக மாற்றி விடும். மேற்க நோக்கி தேஞ்சிக்கிட்டே போனவங்க டக்குன்னு திரும்பி கிழக்கு நோக்கி வளர்கிற மாதிரி மாற்றத்தையும் கொடுக்கும். ஆக மொத்தத்தில் 2 விதமான திருப்பு முனையும் தரக்கூடியது தான் இந்த சனி திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய தசா புத்திகளில் இந்த ராகு திசை சுக்கிர புத்தி ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மலாக ரொம்ப கஷ்ட ஜீவனம், பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை, பெரிய அளவில் வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி ராகுதீசனுடைய ஆரம்ப பகுதியில் நிறைய துன்பங்களை சந்திச்சுக்கிட்டே வந்தவங்களுக்கு அந்த ராகுதேச சுக்கிர புத்தி வந்தோடனே அந்த கடைசி பகுதி ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே ராகுதீசியுடைய கடைசி பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே டேர்ன் அரவுண்ட் பண்ணணும்னு நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன். இதில் மோஸ்ட்லி கஷ்டப்பட்டவங்களுக்கு யோகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கு நேர் எதிர்மறை பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு எப்படி சனி திசை சுக்கிர புத்தியில் இருக்கோ அதே மாதிரி இந்த ராகு திசை சுக்கிர புத்திலையும் வரும். இதில் சுக்கிர திசை ராகு புத்தி அந்த மாதிரி பலன்களை மாற்றுறதில்லை. ராகு திசை சுக்கிர புத்தி மட்டுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். சாதாரணமான நிலையில் இருந்தவர்களுக்கு வாழ்வியல் பிடிப்பு, ஆதாரம், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் மாதிரியான மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதும் ராகு திசை சுக்கிர புத்தியிலிருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நல்ல யோகமான பலன்களை ராகு திசையில் முற்பகுதியில் வாங்குன்னு அனுபவிச்சுட்டே வந்தவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ராகு திசை சுக்கிர புத்தி அப்படியே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அவங்களுடைய வேகத்தை நிறுத்தி குறைச்சி டோட்டலாக மாற்றி விடுறது மாதிரியான வேலைகளையும் செய்யும். ஸோ இதுவும் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் கடக்க வேண்டிய தசாபுத்திகளில் ஒன்று. சனி திசை சுக்கிர புத்தி மாதிரியே ராகு திசை சுக்கிர புத்தியும் வரும். இதில் சுக்கிரன் 2லேயுமே சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு மாதிரி மன சஞ்சலத்தையும் திருப்பு முனையையும் திடுக்கிடும் திருப்பங்களையும் தரக்கூடிய தசா புத்திகளில் இந்த புதன் திசை சந்திர புத்தி, சந்திர திசை புதன் புத்தி கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இது ரெண்டுமே மனம் சார்ந்த விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தசா புத்திகளாக வரும். சந்திர திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருந்தாலும் சரி, புதன் திசையில் சந்திர புத்தி நடந்துட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் நாம் மற்றவங்களுடைய கண்காணிப்புலையும் அருகாமையிலையும் அடுத்தவங்களுடைய ஆலோசனையும் குடும்ப உறவுகளுடைய ஆலோசனையும் கேட்டு நடந்துக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா இது கொண்டு பாதாளத்தில் நம்மளை சொருவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நார்மலாகவே புதனுக்கு சந்திரனை சுத்தமாக பிடிக்காது. சந்திரன் புதனை எப்பயும் வெறுக்கிறது இல்லை, தன்னோட மகன்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் இருப்பார். ஆனால் புதன் சந்திரனை எப்போ பார்த்தாலும் வெறுப்பார். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துங்களுக்கோ கன்னி லக்ன ஜாதகங்களுக்கோ சந்திர திசை பெரிய நெகட்டிவ் பண்ணுறதில்ல. ஆனால் கடகலக்கண ஜாதகர்களுக்கு புதன் திசை அவ்வளோ பெரிய சிறப்பை தரவே தராது. ஸோ இந்த புதன் திசை சந்திர புத்தி, சந்திர திசை புதன் புத்தி நடக்கிற இது ஒரு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 17 மாதம் இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் மனம் சார்ந்த குழப்பங்கள், குளறுபடிகள், மனநோய், மனச்சிதைவு, சைக்கோத்தனமான முடிவுகள் எடுத்துடுறது, விபரீதமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கிறதுங்கிற மாதிரியான பலன்களெல்லாம் இருக்கும். இதுலேயும் நாம் கூடுதல் விழிப்புணர்வு, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இது மோஸ்ட்லி நெகட்டிவ் பலன்கள் அதிகமாக. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனை ஏற்படுற வாய்ப்பு, அதுவும் திடுக்கிடும் திருப்பங்களாக இருக்குங்கிறது மாதிரியான விதி உள்ள டைமிங்கிறதுனால ரொம்ப 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 அடக்கி வாசித்து ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டங்களில் தான் இந்த தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து ஒரு ப்ராக்டிக்கலாக தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே வர்றது, மாதம் தவறாமல் கோயிலுக்கு போகிறது, வருஷம் தவறாமல் மாலை போடுறதுங்கிற மாதிரியான பீரியடெல்லாம் இதில் எடுத்துக்கணும். அப்படி செய்யும்போது அதனுடைய தாக்கம், வேகம் வெகுவாக குறைந்து நம்ம ஒரு சாமர்த்தியமான அமைப்பில் இதை கடந்துட முடியும். புரியுதுங்களா? இது போக பார்த்திங்கன்னா நார்மலாக சூரிய சந்திர திசைகளில், சூரியனும் சரி சந்திரனும் சரி தசா நடத்தும் போது இந்த ராகு கேதுகளுடைய புத்திகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரிய திசையில் ராகு புத்தி வந்தாலும் சரி, சூரிய திசையில் கேது புத்தி வந்தாலும் சரி, இதுவும் டோட்டலாக ஒரு திருப்பு முனையை கொடுத்துடக்கூடிய அமைப்பு கொண்ட ஒரு இதுதான். சூரிய திசையில் ராகு புத்தி, சூரிய திசையில் கேது புத்தி நடக்கும்போது ஒரு மாதிரி நெருடலான, சட்டத்துக்கு புறம்பான என்னத்தையாவது செஞ்சுட்டு சட்ட சிக்கல்களை சந்திக்கிறது, அரசாங்கத்தை எதிர்த்துக்கிறது, அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், அப்பா அம்மா கண் உறவில் கசப்பு, இல்லை தகப்பனாருக்கு உடம்பு முடியாமல் போயிடுறது, செய்துக்கிட்டு இருந்த பணியில் பிரச்சனை வர்றது, மேலதிகாரிகளோட முட்டல் மோதல் வந்துடுறதுங்கிற மாதிரியான பலனெல்லாம் கொடுக்கும். நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் இந்த 2 புத்திகளில் சூரிய திசையில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி சந்திர திசையிலையும் ராகு புத்தி நடக்கிற அந்த 18 மாதங்களாக இருந்தாலும் சரி, கேது புத்தி நடக்கிற 7 மாதங்களாக இருந்தாலும் சரி, கூடுதல் விழிப்புணர்வு, கவனத்தோடையும் நிதானத்தோடையும் கடைபிடித்து விட வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு நல்ல திருப்பு முனையை தரக்கூடிய தசா புத்திகளில் பார்த்திங்கன்னா குருதிசை சுக்கிர புத்தி, சுக்கிரதிசை குரு புத்தியை எடுத்துக்கலாம். இவங்க 2 பேருமே இயற்கை சுபர்கள். அதனால் இவங்க வஞ்சனை இல்லாமல் எல்லா லக்னங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லதை பண்ணாமல் போக மாட்டாங்க. ஒரு 6 லக்னங்களுக்கு சுக்கிரன் நல்லவராக இருப்பார், மீதி 6 லக்னங்களுக்கு குரு நல்லவராக இருப்பார். இவர்களுடைய திசையில் குரு திசை ரொம்ப மோசமான பாதகாதிபதியோட தசைன்னு நடக்கக்கூடிய மிதுன லக்ன கன்னி லக்னக்காரங்களுக்கு கூட அந்த சுக்கிரபுத்தி நடக்கிற ஒரு 2.25 வருஷம் பார்த்திங்கன்னா அருமையான யோகத்தை, ஒரு நல்ல வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி சுக்கிரன் ஆகாத ஆள், அட்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, எதிரி அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய மீன லக்னம், தனுசு லக்னக்காரங்களுக்கு, கடக லக்ன, சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் கூட இந்த குரு திசையில் சுக்கிரபுத்தி நடக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ குரு நல்லவராக இருக்கிறவங்களுக்கும் சரி, சுக்கிரன் நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கும் சரி, சுக்கிர திசை குரு புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி எப்போவுமே பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சோலைவனம் மாதிரியான காலகட்டம் தான். ஸோ இந்த பீரியடையும் நம்ம கொஞ்சம் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி சுபகாரியங்கள் நடப்பதற்கு இவங்க 2 பேருடைய தயவு அவசியம் தேவைப்படும். அதனால் எந்த திசைகளில் பண்ண 9 கிரகத்தினுடைய என்ன திசையில் சுக்கிரபுத்தி வந்தாலும் இல்லை குரு புத்தி வந்தாலும் வீட்டில் சுபகாரியம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், குழந்தை பிறப்புன்னு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துடும். அதனால தான் கோச்சார குருபலனே நம்ம ரொம்ப அதீதமாக எதிர்பார்க்குறோம். 5ஆம் இடத்துல குரு வந்தால் அவசியம் சுபகாரியம் நடக்குங்கிறது மாதிரியான அந்த பலன்களை நம்ம வீடியோவிலலாம் பார்க்குறதெல்லாம் கூட இந்த இதனுடைய அடிப்படையில் தான். ஸோ குருதிசை சுக்கிரபுத்தியாக இருந்தாலும் சரி, சுக்கிரதிசை குருபுத்தியாக இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சிகரமான திருப்பு முனையை வாழ்வியலில் மறக்க முடியாத சந்தோஷ நிகழ்வுகளை ஏற்படுத்திட்டு போகக்கூடிய தன்மை இதில் இருக்கும். இது போக நிறைய தசாபுத்திகள் இருக்குன்னாலும் கூட இந்த பர்டிகுலர் தசாபுத்திகளை கொஞ்சம் கவனத்துடன் அல்லது விழிப்புணர்வுடன் நம்ம அந்த ஆர்வத்தோடு எதிர்நோண்டோம்னா சரியானபடி நமது வாழ்வியலை அமைத்து கொள்ள முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.